ஈழத் தமிழர்கள் படுகொலையில் இலங்கை அரசைப் போலவே இந்தியாவில் ஆளும் பொறுப்பில் உள்ள காங்கிரசும் பொறுப்பாளி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வரும் மார்ச் மாதம் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை கூட்டம் நடக்கிறது. இக்கூட்டத்தின் போது இலங்கை தமிழருக்கு எதிரான திட்டமிட்ட இனப்படுகொலை புரிந்த ராஜபக்சே மீது விசாரணை நடத்த வேண்டும் என்பதை முன்னிறுத்தி மதிமுக சார்பில் புதனன்று சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதற்கு தலைமை வகித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இலங்கை அரசை ஒரு கூண்டில் நிறுத்தினால் இந்தியாவில் உள்ள ஆளும் காங்கிரஸ் அரசை மறுக்கூண்டில் நிறுத்தும் அளவுக்கு அவர்களும் குற்றவாளிகளே என குற்றம் சுமத்தினார். ஜெனீவா மனித உரிமை கவுன்சிலில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் தமிழ் இனத்துக்கு நீதி வழங்குகிற தீர்மானமாக இருக்க வேண்டும். லட்சக்கணக்கான தமிழர்களை ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்த இனப்படுகொலை செய்த சிங்கள அரசு அனைத்துலக குற்றையல் நீதிமன்ற கூண்டில் நிறுத்துகிற விதத்தில் சுதந்திரமான பன்னாட்டு நீதி விசாரணை வேண்டும். இந்திய அரசு ஒரு இனக்கொலை கூட்டு குற்றவாளி. என்னை பொறுத்தமட்டில் இந்திய அரசு செய்த ராஜபக்சே கூட்டத்தை ஒரு கூண்ட நிறுத்தினா இந்தியாங்கிற நாட்டை அல்ல, இந்த நாட்டை பரிபாலனம் செய்த காங்கிரஸ் தலைமை தாங்குகிற இந்த அரசும் இன்னொரு கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கொள்கையுடையவன் தான். காங்கிரஸ் கட்சியை தண்டிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்றும் அதற்கு லோக்சபா தேர்தலில் மக்கள் விடை கொடுப்பார்கள் என்றும் வைகோ கூறினார்.